அண்ணே எனக்கு தம்பி குடி கொஞ்சம் மோர் குடுக்குறீங்களா? இதோ கொண்டாரு. தம்பி ஏனுங்க இங்க வா. இப்படி உட்கார். பரவாயில்ல உட்கார். தம்பி இனிமே சோறு வேற ஆக்கிக்க. என்னன்னு சொல்றீங்க? அட வேற ஆக்கிக்க சொன்ன. அதுக்கு செத்து போன்னு சொல்லுங்க. செத்து போயிடுறேன். தம்பி வேற என்ன ஊடு ஒண்ணுதான், வேலை செய்யற இடமும் ஒண்ணுதான். ஆனா இந்த சோறக்க சட்டி இல்ல, அதுதான் வேற வேற. அதுக்கு ஒண்ணும் அவசியம் இல்லைங்க. ஏய் அத்தை பொண்ணு சின்ன சிறுசு தனியா இருந்தாதான் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுது. அது நாமே அங்க எடுப்பானே. மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லடா. டேய் இத பாருங்க, அத்தை பொண்ணா இருந்தாலும் சொத்த பொண்ணா இருந்தாலும் தனியெல்லாம் ஆக்க முடியாதுங்க. அதுக்கு இஷ்டமா இருந்தா எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டோம். இல்ல எங்க தனியா எடுத்து போய் சாப்பிட சொல்லுங்க. டேய் நான் என்ன சொல்ல வரேன்? நீங்க 1000 சொன்னாலும் தனியா ஆக்க முடியாதுங்க. கஷ்டப்படுத்தாதீங்க. டேய் நில்றா. நான் யாரு? அண்ணனுங்க. நான் சொன்னா கேப்பனுங்க. வேற ஆக்கிக்க. பேரம் பேத்திங்களுக்கு உதவுன்னு எங்க அம்மா எடுத்து வைக்க சொன்னாங்க. இப்ப நமக்கே உதவுது பாத்தீங்களா? நானும் நல்லா சமைப்பேங்க. இன்னைக்கு மத்தியானம் என்ன எல்லாம் சமைச்சு கொண்டு வரேன் பாருங்க. ஏனுங்க மாமாய், மத்தியானம் சாப்பிடுறது இருக்கட்டும், இப்ப என்ன சாப்பிடறதுக்கு வேணும்னு சொல்லுங்க. சும்மா அள்ளி அள்ளி சாப்பிடுற அளவுக்கு வாய்க்கு ருசியா 5 நிமிஷத்துல செஞ்சு கொண்டு வரேன். நம்ம ஊர்ல செத்த போனது வாக்கி அரிசி போடுவாங்க. 2 அரிசி இந்த அள்ளி வாயில போடு. மென்னுகிட்டே போறேன். உங்களெல்லாம் விட்டுதான் பிடிக்கணும் மாமா. ஏ தர்மராசு, உன்னை சீமனை வாங்கிட்டு வர சொன்ன, வாங்கிட்டு வந்தியா? சீக்கிரம் கொண்டா, பத்த வைக்கணும்ல. ஏற்கனவே பத்திட்டு எரியுது. என்ன? ஒண்ணு இல்லங்க, கோழிக்கு பொங்கு பிடுக்குறேன். ஏய் அதுல இருந்து கால இருந்து ஒரே இடத்துல அறுத்துட்டு இருக்கீங்க. முத்தக்காரன் பதில் சொல்ல வேணா, வேற பக்கம் இருங்க. ஏய் நம்மள மடைய பிரிச்சு விட சொல்ல, அடைக்க சொல்லிருக்காங்க. ஏய் மகரை இப்படி உம்முன்னு வச்சிட்டு இருக்காத. நல்லா இல்ல. வேலையை செய்யும் போது நல்லா சிரிச்சிட்டு செய்யணும். இதுக்கு உண்மை பெட்ரு. என்ன வெட்டுற மாதிரி இருக்குது. ஏனுங்க சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். வந்துட்டேன். வீட்டுலதான் வேற, இங்க எல்லாம் ஒண்ணுதான். வா சாப்பிடலாம். மீன் குழம்பு தானங்க? எப்படி கண்டுபிடிச்ச? இப்படி சிரிச்சிட்டு பாக்க எவ்வளவு அழகா இருக்குது. அப்ப குழந்தைனார் இன்னைக்கு பூரா சிரிக்கவே இல்லையா? எங்க சிரிச்சா? சிரிக்கவும் இல்ல, பேசவும் இல்ல. மூஞ்சி உம்முன்னு உப்பி போயிருந்தது. ஐயா அப்படின்னா அசிங்கமா கருவண்ட மாதிரிலாம் இருந்திருக்கும். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, எனக்கு கோவமே வராது. எனக்கு கோவம் வருது. ஏன்? பசிக்குதுல, உருட்டி வை. இந்தாங்க. எனக்கு இல்ல, அவனுக்கு. சீக்கிரம். வாசனையே கவகவான் இருக்கு. ஏனுங்க மாமாய், நம்ம வீட்டு சாப்பாடு நானே என் கையால சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். உங்க வீட்டு சாப்பிட வந்திருக்க. போ போ போய் சாப்பிடு. என்ன நீங்க சேர்ந்து சாப்பிடலாம் சொன்னீங்க, இப்ப தனியா சாப்பிட சொல்றீங்க. என்ன ஏன் இம்சப்படுத்துறீங்க? நான் இங்கேயே சாப்பிட்டுக்கிறேன். குடுங்க நீ. குழந்தைனாரே, பொண்டாட்டி முதல்ல சமைச்சு கொண்டு வந்திருக்கா. அவ கை ருசி எப்படி இருக்கு பாக்க வேணாமா? போங்க. அரை உண்டியாவது கொடுங்க ப்ளீஸ். டேய் எந்திரச்சு போடா. பொண்டாட்டி ஆசையா சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்காள. ஓ டேய் துப்பிட்டேன். இந்தாங்க. எனக்கு பசி இல்லம்மா, நீ சாப்பிடு. உங்களுக்கு பிடிச்ச ஐர மீன் குழம்பு, அது அழுத்து போனா வெடுக்கோழி, அது அழுத்து போனா எறா சொரா, அதுவும் அழுத்து போனா முட்டை, எல்லாம் உங்களுக்கு பிடிக்குமே. நான் ஆசையா செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். திருப்தியா சாப்பிடுங்க மாமா. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கொஞ்சோண்டு சோறு மிச்சம் வைங்க. புருஷனோட எச்ச சோறுனா பொண்டாட்டிக்கு தனி ருசியா. இன்னைக்குதான் டேஸ்ட் பண்ணும். என்ன சோறு? எச்சி சோறு. சாப்பிடு.